எக்ஸசைஸ் 2.8ல 6th சம்மு. 6th இந்த செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா தம்பி. 6th இந்த செகண்ட் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் சம்மு. இதை எப்போ கேட்டாலும் போடுற மாதிரி செய்கிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிக்க. டே தம்பி கவனிச்சிக்கோ. இதில் எக்ஸ்ட்ரா அவன் கேட்குற கேள்வி என்னென்னா வெளியிலேருந்து கொஸ்டின் வரத்தான் செய்யும். கிரியேட்டட்னு சொல்லுவோம்ல அது மாதிரி 6 + 6 + 666 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு வரும். சரியா? அதே மாதிரி 7 + 7 + 777 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு வரும். டே இதுதான் இந்த வருஷம் கொஸ்டின். இந்த கணக்கு 7 + 7 + 777 அப்படின்ட்டு இதே மாதிரி நிறையா கேட்பாங்க. அவங்களாம் நம்பரு 8 + 88 + 888 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துக்கோ, நீனா தான் செய்யணும். அதனால் கவனி. 9 + 99 + 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 + 11 + 11 + அப் டு n டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அநேகமாக புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோ. இருக்கான்னு பார்த்துக்கோ. இதோட சேர்த்து எல்லாமே ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி டே 0.6 0.66 + 0.666 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 0.46 ப்ளஸ் 6 4 4 6 4 புக்கில் இருக்கான்னு பாரு. இந்த இருக்குல்ல 0.4 இந்த மேலே இருக்கு பாரு. 0.44 + 0.444 அப் டு n டேர்ம்ஸ். நான் எழுதியிருக்கிறது 0.6 0.66 அந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா? அதனால் பார்த்து தகுந்தாப்புல பொறுமையாக செஞ்சு. டேய் தம்பி கவனிச்சுக்கோ. இதே மாதிரி கணக்கு மாற்றி மாற்றி எழுதலாம். இன்னொன்று இருக்கும், 2 நம்பர் தனித்தனி நம்பராக வரும். தனித்தனி நம்பர் வரும்னா 0.100 கழிக்கிற மாதிரி வரும். சரி, வரையில் பார்த்துக்குவோம் என்னென்னு. நான் மைண்டு சடனாக வர மாட்டேது. இது ஃபுல்லாக நீ தான் செய்யணும். பார்த்துக்க. ஒரு கணக்கு நான் செய்கிறேன், இல்லை 2 கணக்கு செய்கிறேன், 3 கணக்கு செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எப்போ கேட்டாலும் நீ போடுற மாதிரி இருக்கணும், இல்லை நம்ம ஃபெயில்னு அர்த்தம். என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதா. இது வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் செய்கிறது தான். சாதாரண கணக்கு தான். இது மெத்தடை வந்து சும்மா ஃபாலோ பண்ணி குருட்டுத்தனமாக எழுதணும். அதனால் பார்த்து நிதானமாக செய்யி. ஜிபியில் உள்ள கணக்கு பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு செய்கிறேன். புக்கில் உள்ள கணக்கே நான் ஃபஸ்ட்டில் செய்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்வோம். சரியா? 2.8ல் 6th செகண்ட் ஒன் 3 + 33 + 333 அப் டு n டேர்ம்ஸ். அப் டு n டேர்ம்ஸ். டே கவனிச்சிக்க தம்பி. எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாரு. இது SN எடுத்துக்கோ. SN எடுத்துக்கோ. SN = 3 + 33 + 333. இதே மாதிரி வேற சம்மு கொடுத்துருந்தா அதே மாதிரி எடுத்துக்கோ. இதில் காமனாக என்ன நம்பரா இருக்கு? வெளியில் எடுத்துரு. வெளியே எடுத்துட்டா இது 1 11 + 11 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 3 வெளியே எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டெப்பு. டேய் கவனி. ஃபஸ்ட்டு 3 வெளியில் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். டேய் கவனி. 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம தான் செய்யணும். 1 + 11 + 11 அப் டு n டேர்ம்ஸ். தம்பி கொஞ்சம் கவனிச்சுக்க. 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுற ரெண்டே அடிச்சிடலாம்ல. ரெண்டையும் என்ன செஞ்சலாம்? அடிச்சிடலாம். அப்படின்னா கொஸ்டின் என்ன செய்யாது? மாறாது. மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணணும், ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா கொஸ்டின் மாறாது. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்குவேன். இந்த நம்பர் அப்படியே இருக்கணும். எக்ஸ்ன்னு 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பரை ஆட் பண்ணோம்னா ஒரு நம்பரை செப்பரேட் பண்ணணும், அதே நம்பரை. அப்போ இது ரெண்டே அடிச்சுட்டா மீண்டும் என்ன தான் கிடைக்கும்? அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா அதே நம்பர் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அடிச்சுட்டா என்ன கிடைக்கும்? அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணணும். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? ரைட். அப்போ 3/9 இருக்கட்டும். ஒரு 9 உள்ளே கொண்டு போகிறேன் இப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் மல்டிப்ளை பண்ணால் 9 99 999 அப் டு அவ்வளோதான். இப்போ இதை அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. 1/3. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா 9ன்றத 10 - 1 10 - 1 அடுத்து 100 - 1
1000 minus 1 up to n terms. புரியுதான்னு பார்த்துக்கோ, n terms. அடுத்து 10, 100, 1000 இது தனித்தனியாக பிரிக்கிறேன். 10, 100 இது தனித்தனியாக, இதை தனித்தனியாக பிரிக்கிறேன். 100 இது ஒரு n terms, 1000 n terms, இது ஒரு டேர்ம்டா பிராக்கெட். அடுத்து என்ன செய்யறான், இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, எல்லா மைனஸ் ஒன்னையும் வெளியில எடுக்கிறேன். இந்த சைடு -1 -1 -1 அப் டு என்ன டேர்ம், n டேர்ம்ஸ், அப் டு n டேர்ம்ஸ். நான் என்ன சொல்றேன், -1 போட்டிருக்கேன். மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள ஃபுல்லா என்ன ஆகும்டா, உள்ள ஃபுல்லா என்ன ஆயிரும், பிளஸ்ன்னு ஆயிரும். புரியுதான்னு பாத்துக்க. அப்ப நடுவில் என்ன வந்திருக்கீங்க, மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம், மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாத்துக்க. -1 வெளியில எடுத்துட்டேன். வெளியில எடுத்துட்டோம்னா மைனஸ் வெளியில வந்துருச்சு, உள்ள ஃபுல்லா என்ன ஆயிரும், ரைட். இப்ப கவனி, டேய் தம்பி கவனி, இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி எழுது. இதுக்கு விளக்கம் வந்து நான் தர்றேன் உனக்கு, இதுக்கு விளக்கம் வந்து நான் தர்றேன் கண்டிப்பா. 1/3 பிராக்கெட் போட்டுக்கோ. நம்மளா எழுத போறோம், அதுக்கப்புறம் விளக்கம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். மணி பாடுறா, இது விஸ்வா 10 10-1 by 10-1 அப்படின்னு எழுதிட்டு -n அப்படின்னு எழுதிட்டு இங்க பவர்ல ஒரு n, அவ்வளவுதான் கணக்கு. புரியுதான் பாரு. 10 10-1 10-1 இந்த இடத்துல என்ன போட்டேன், n, இங்க மேல என்ன போட்டோம், n. புரியுதா சொல்றது, ரெண்டு இடத்துல n மட்டும் சேர்த்திருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா, கீழே சப்ராக்ட் பண்ண போறேன், புரியுதான்னு பாத்துக்கோ. கீழே சப்ராக்ட் பண்றேன், புரியுதான்னு பாத்துக்கோ. இந்த பாரு, 1/3 10 10 பவர் n -1 பை என்னடா வரும், 9 - n. நெக்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன், உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ, ஒழுங்கா கவனிச்சுக்க. 1/3 சாரி, உள்ள மல்டிப்ளை பண்ணுமா, பார்த்து பொறுமையா. பிராக்கெட், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், நடுவில் தான் மைனஸ் இருக்கு. இந்த 1/3 உள்ள போச்சுன்னா இதோட போய் மல்டிப்ளை ஆகும். மேல 1 × 10 என்ன வந்துடும், 10. கீழே இது மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 27. அப்ப 10/27 இது அப்படியே தான் இருக்கும். 10 பவர் -1 n -1. இந்த முன்னாடி ஒரு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், தெரியுதா. இதே செட் இங்க போய் மல்டிப்ளை ஆகும். 1 × n பை கீழே என்ன வந்துடும், 3 வந்துடும் கீழே. ஏன்னா இது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். பொறுமையா நிதானமா செய்ய. இதுதான் SN. இவ்வளவுதான் கணக்குடைய ஆன்சரு. இதுதான் 5 மார்க்கு உள்ளது. இதுல அந்த ஸ்டெப்ஸ் தெரியணும் அப்படின்னா எப்படி செய்யறேன் அப்படின்னு மட்டும் பாரு. அதை வேண்டியதால ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா செஞ்சுக்க, பட் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் இது வரைக்கும் செஞ்சதுதான் 5 மார்க்கு. இதுக்கப்புறம் நீ செய்யறது இந்த இது தெரிஞ்சுக்கிறக்காண்டி, சரியா. இந்த கணக்கை ரெண்டா பிரிக்கையில 10 + 100 + 1000 + ஒரு கணக்கு வந்துச்சு. ரெண்டா பிரிச்சோம்ல, அப்ப அப் டு n டேர்ம்ஸ். இதுல a வந்து 10, r வந்து என்ன வரும், T2/T1. அப்ப 100 என்ன வந்துடும், 10. அடிச்சா என்ன வரும், 10. ஒன்றை விட பெருசு. அப்ப SN = a × r பவர் n - 1/r - 1, r greater 1. அப்ப a க்கு பதிலா 10, தெரியுதா. இங்க r க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சோம், 10 பவர் n -1/10 - 1. 10 10 பவர் n -1 பை என்ன வந்துருச்சு. இதைத்தான் தம்பி எடுத்து எழுதுனேன். இந்த இடத்துல குருட்டுத்தனமா எழுதுனேன்னு சொன்னல, சும்மா ஷார்ட்டா எழுதுனேன்னு சொன்னல, நான் இருக்கு அந்த இது. இதைத்தான் இங்க எழுதுனேன். இது உனக்கு செஞ்சு காமிச்சா இப்படி செஞ்சு காட்டணும். இது ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த பக்கத்துல உள்ளது 1 + 1 + அப் டு n டேர்ம்ஸ் இருந்துச்சு பாரு. அப் டு என்ன இருந்துச்சு, n டேர்ம்ஸ். அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாரு. ஏன்னா கேட்டாங்கன்னா சொல்லணும். n டேர்ம்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, a வந்து 1, r வந்து T2/T1. அப்போ 1/1 தானே. அடிச்சா என்ன வந்துடும், 1. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன், கடைசியா ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன், புக்ல இல்லாதது அப்படின்ட்டு. r = 1 அப்படின்னா SN = NA. அப்ப n-ன்றது n தான், a க்கு பதிலா என்ன இருக்கு, 1. அப்ப 1 × n. அதைத்தான் நான் இங்க -n ன்னு போட்டேன். நான் இருக்கான்னு பாரு.
நான் இருக்கான் பார்த்துக்கோ. எண்ணு போட்டு தனியாக போட்டேன் தெரியுமாங்கண்ணே? இந்த இடத்துல இங்கே கூட ஒரு எண்ணு போட்டு மேலே ஒரு எண்ணு தானே போட்டேன். இதுதான் இங்கே உள்ள ஃபார்முலா. இந்த ஆன்சருக்கு இது, அந்த ஆன்சருக்கு அது. சரிதான் பார்த்துக்க. அது ரெண்டையும் தான் இங்கே எழுதுறது. புரியுதா? இந்த ஸ்டெப்ஸு தேவையான்னு பார்த்துக்கோ. படிக்க முடியாத எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் எழுத மாட்டாங்க. எழுதுன்னு கம்பல்சரி கிடையாது, கட்டாயம் கிடையாது, மார்க் கிடையாது சொல்லிட்டேன். பட் எழுத சொன்னாங்கன்னா எழுதிக்கோ, டீச்சரை பொறுத்து. ஆனால் இது மார்க் கிடையாது, உண்மையை தான் சொல்கிறேன். அதனால இதோட முடிச்சுக்கலாம். அந்த எழுதுறத மட்டும் கவனம். ஃபார்முலா எழுதையில சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன் பாரு. அந்த இடத்துல பிரிச்ச பரட்டி 10 × 10 - 1 by 10 - 1 மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு n, இங்கே ஒரு n, அவ்வளோதான். ஷார்ட்டாக முடிச்சிடணும். அடுத்த ஸ்டெப் நீ மைனஸ் பண்ண தெரியும் உனக்கு, உள்ள மல்டிபிளை பண்ண தெரியும். புரியுதா சொல்றது? அதனால படிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக எழுதிரு. அது தேவைன்னா நோட் பண்ணிக்க, செஞ்சுக்கலாம். உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஓகேயா? புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் செய்யணும். டேய், ஃபைண்ட் த சம் ஆஃப்னு சொல்லி ஃபைண்ட் த சம் ஆஃப் கொஸ்டின் அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் கிடையாது. ஃபைண்ட் த சம் ஆஃப். டேய், கூடுதல் காண்கன்னு கேட்பாங்க. இப்போ செகண்ட் சம் செய்கிறேன். 6 + 66 + 666 அப் டு n டேர்ம்ஸ்னு வச்சுக்க. n டேர்ம்ஸ். இப்போ எஸ்ன்னு சொல்லி கணக்கை எடு. டேய், எஸ்ன்னு சொல்லி கணக்கை எடு. 6 + 66 + 666 அப் டு n டேர்ம்ஸ்னு எடுத்துட்டேன் கணக்கை. நெக்ஸ்ட் காமனா என்ன இருக்குன்னு பார்த்து வெளியில் எடுத்துரு. 6, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ்னு எழுதிக்கோ. ஓகே? அடுத்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1 + 11 + 111 + அப் டு n டேர்ம்ஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ. 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணு. ஒரு 9 உள்ள கொண்டு போயிரு அப்படியே. அப்போ 6/9. 1 9s are 9, 99 999 அப் டு n டேர்ம்ஸ். அப்போ இது ரெண்டு அடிச்சிட்டோம்னா 2 3s are 6, 3 3s are 9. இதை பிரிப்போம். எப்படி பிரிக்கலாம்? 10 - 1, 100 - 1, 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்க. ரைட். இதில் 10 தனியாக பிரிச்சிரு, 100 தனியாக பிரி, 1000 தனியாக பிரி. அப் டு இது ஒரு சம்மு n டேர்ம்ஸ். -1 இருக்கு பாரு. அதை ஃபுல்லாக தனியாக பிரிச்சிட்டோம்னா மைனஸ் வெளியில் எடுத்துரு. உள்ள ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் அப்படி போட்டுக்க. இப்போ நான் சொன்னது மாதிரி சடனாக ஆன்சர் எழுது. 2/3 10 10 - 1 by 10 - 1. சரியா? 4/n. தெரியுதா? அவ்வளோதான். இதோட நீ அதுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சுக்க. ஷார்ட்டாக செய்ய வேண்டியதான், சுருக்கிற வேண்டியதான். 2/3 10 10 power n - 1 by 9 - n. இது அப்படியே உள்ள கொண்டு போயிடுறேன். 2 to 20 என்ன வரும்? 20 by 27. 10 power -1, 10 power n - 1 minus 2n by 3. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் SN. இதுதான் கணக்குடைய ஃபார்மேட்டு. கணக்கை காமனாக வெளியில் எடுத்துட்டு, கணக்கை காமனாக ஒரு நம்பர் இருக்கும்ல, வெளியில் எடுத்துட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிட்டு அந்த 9 உள்ள உள்ளதை 10 - 1, 100 - 1 பிரிச்சுட்டு கணக்கை ரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டு 10 × 10 - 1 by 10 - 1 மைனஸ் n மைனஸ் மேலே n போட்டுக்க. போட்டியா? கீழே செப்பரேட் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுரு. இதுதான் அசால்ட்டாக எழுதுறது. இதுக்கு காரணத்தை நீ சொன்னது நான் ஃபர்ஸ்ட் சம்மில் விளக்கம் கொடுத்துட்டேன். இதில் 2 சம்மு செப்பரேட்டாக பிரியறது வந்து ஜிபி 10 100 1000 அந்த மாதிரி உள்ளதான் 1111. அதை டீச்சர்ஸ் கேட்டால் செஞ்சுக்க. இல்லைன்னா இதுக்கு தான் 5 மார்க் உள்ளது. நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்த்துக்க. அதோட சேர்த்து மறந்துடாத. 7 7 7 ஒன்று இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டது. இது 3ஐயும் போட்டு பார்த்துக்க. அவங்க எது வேணாலும் கேட்பாங்கடா. 5 போட்டோமான்னு பார்த்துக்க. 5 இருக்கு உன் புக்கில். 5 இருக்கு உன் புக்கில், எக்ஸாம்பிளில் இருக்கு. செஞ்சு பார்த்துடணும். நான் இப்போ வந்து 7 போடுறேன். SN = எக்ஸ்ட்ரா சம்மு மறந்துடாத. கேட்பாங்க இது அவ்வளோ. அதனால நம்ம தான் செஞ்சு பழகணும். SN = 7 + 77 + 777 அப் டு n டேர்ம்ஸ். அப் டு n டேர்ம்ஸ். டேய், இது எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு இருக்குப்பா. 5 இருக்கும் பார்த்துக்கப்பா. ஆமாம், அப் டு n டேர்ம்ஸ். சரி, கவனி. டேய், இதில் 7ஐ வெளியில் எடுத்துரு. 7ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ். சரியா? மறந்துடாத.
9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் என்ன செஞ்சிரு டிவைட் பண்ணிரு. அப்போ 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ். சரியாடா? இப்போ தான் 9 உள்ள கொண்டு போகணும். 7/9 9 99 999 அப் டு n டேர்ம்ஸ். n உறுப்புகள் வரைன்னு தமிழ் எழுதிக்க. n உறுப்புகள் வரை n உறுப்புகள் வரை n உறுப்புகள் வரைன்னு எழுதிப்பாங்க. இது அடிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். 7/9 10 - 1 100 - 1 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ். ரைட், கணக்கை பிரிச்சிரு தனித்தனியா. 7/9 10 100 1000 அப் டு n டேர்ம்ஸ். ஒரு செட்டு மைனஸ் போட்டு வெளியில் எடுத்துரு. 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் ஹோல் பிராக்கெட். இதுக்கு வந்து ஜிபிக்கு உள்ள ஃபார்முலா வந்து 7/9 10 × 10 - 1/10 - 1 மைனஸ் n n. புரியுதான்னு பார்த்துக்கோ. 7/9 செப்பரேட் பண்ணு. 10 7/9 10^n - 1/9 மைனஸ் n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. 70 இது 70 10 7 × 10 70 கீழே 9 9 சார் என்னது 70/81 10^n மைனஸ் அப்படியே உள்ள போ. 7n புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் SN ஃபார்முலா. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் இந்த வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின். சரியா? மறந்துடாத. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க.